அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த ஒரு 30 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட 30 கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்கிறேன், நீங்களும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 30க்கு நீங்கள் எத்தனை எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறி. அகத்திணை அல்லாதது எது? அகத்திணை அல்லாதது எது? குறிஞ்சி, காஞ்சி, முல்லை, மருதம். இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் அகத்திணை. காஞ்சிங்கிறது புறத்திணை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இப்படியே நான் ஆன்சர் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது தவறான இணை. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறான இணை? சிலை, வில், புல், பறவை, தெவ், பகைமை, சேந்தன, சேர்ந்தன. இதில் எது தவறான இணை அப்படின்னா சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு வரும். சேந்தனா சிவந்தன அப்படின்னு வரணும். ஆப்ஷன் டி தான் இதில் தவறு. அடுத்தது அதேமாரி தான் பொருந்தா இணை. கொற்றவை கிணறு, முருகன் சுனை நீர், திருமால் காட்டாறு, இந்திரன் செங்கழு நீர். ஆக்சுவலாக ஒவ்வொரு நிலத்துக்கு உண்டான நீர் வகை மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படிங்கிறது செங்கழு நீர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்திரனுக்கு உண்டான நீர் வகை வந்து செங்கழு நீர் கிடையாது. செங்கழு நீர் அப்படிங்கிறது ஒரு பூ வகை. ஓகேங்களா? இதுக்கு உண்டான நீர் வகை என்ன வரும்? மனைக்கிணறு இல்லைன்னா பொய்கைன்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தா சொல். ஓகேங்களா? அடுத்தது இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது? விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். இதை பார்த்தா என்ன தோணுது? ஆக்சுவலாக வந்து சொல்லு அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் பல சொல்லுக்கு விளம்பு, செப்பு, மொழி அப்படிங்கிறதெல்லாம் இந்த சொல்லுதல் அப்படிக்கு உண்டான பல சொற்கள். கேட்டல் மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது தூறு புதரின் அடிப்பகுதி, வெங்கலி காய்ந்த களி, செம்மல் வாடிய பூ, கொழுந்தாடை காய்ந்த கட்டை. இது எது தவறாக இருக்குது? தூறு புதரின் அடிப்பகுதி, வெங்கலி காய்ந்த களி, செம்மலுங்கிறது வாடிய பூ, கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டை. ஆக்சுவலாக கொழுந்தாடை அப்படிங்கிறது என்ன வரும்? கரும்பின் நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த தமிழ் சொல் வளத்திலிருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வரும். சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது? சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை அப்படிங்கிறதுல சூம்பல், சொத்தை, கடலை, அழுகல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடலை வந்து ஒரு மணி வகை. ரைட்டுங்களா? இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. மணி வகை ஒன்று கொடுத்துட்டு மீதி எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கடலை மட்டும்தான் மணி வகை. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். மரபு பிழை இல்லாத தொடர் எது? அதாவது மரபு பிழை இல்லாத தொடர் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் கரையும். ஆக்சுவலாக காகம் கரையும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், நாய் குரைக்கும். அப்படி தான் வரணும். ஓகேங்களா? சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு, மெட்டுக்கு பாட்டு பாடு. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மெட்டுக்கு பாட்டு பாடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஏன் அப்படின்னா மெட்டுக்கு இது 2 கேட்டகரியாக எடுத்துக்கலாம். ஒன்று கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை விரியலை வந்து என்ன வரும்? வல்லினம் மிகணும். கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபா. அப்போ கூக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து மிகணும். இல்லைன்னா வன்தொடர். எப்பயும் போல் வன்தொடர் குற்றியலுங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். அப்போ இங்கேயும் இப்போ வரணும் பாட்டு, அதுக்கப்புறமும் வல்லின எழுத்து மிகணும். ஓகேங்களா? ஆல்ரெடி அதனுடைய டீட்டெயிலு நிறையா சொல்லியிருக்கோம்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பொறுத்துக்க எது எதுக்கு எது எது சரி வரும். பயணப்படகுகள்னால் என்ன? பயணப்படகுகள்னா ஃபெரிஸு. கடற்பயணம்னா ஓஏஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் கமடிட்டி. அப்போ 3 4 2 1 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அகர வரிசையில் எழுதுக. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர்? முதல்ல என்ன வரிசை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே வந்து கா வரிசை வந்திருக்குங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? கா தான் வரணும். அப்போ இந்த ரெண்டையுமே விட்டுட்டு டக்குன்னு இந்த ரெண்டையும் பார்த்தா போதும். கா கா கி கி கோ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. கற்றல் காணுதல் கிளி கீச கொம்பு. சரியான ஊர் பெயரின் மறு. உதகை உதகமண்டலம், நெல்லை மன்னார்குடி, கும்பை கும்பகோணம், புதுச்சேரி புதுகை. அதாவது சரியான ஊர் பெயர் மறு கேட்கறதுனால உதகை உதகமண்டலம் மட்டும்தான் சரியாக இருக்குது. நெல்லை வந்து மன்னார்குடியும் கொடுத்துருக்காங்க. மன்னார்குடிக்கு என்ன வரணும்? மண்ணை அப்படின்னு வரணும். நெல்லைனா திருநெல்வேலின்னு வரணும். கும்பை அதாவது கும்பகோணத்துக்கு வந்து குடந்தைன்னு வரணும். புதுச்சேரி புதுவைன்னு வரணும். புதுகைன்னு கொடுத்துருக்காங்க. புதுகைனா புதுக்கோட்டை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஊர் பெயரை மறு. அடுத்தது யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள். யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான். குறில் நெடில் ஒற்று அப்படிங்கிறது தான் யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். பிறமொழி சொல்லற்ற தொடர்ன்னு இருக்கான். அப்போ அக்கிரமம் வந்து வராது. குழந்தைக்கு கண் திருஷ்டி சுட்டி போடு, திருஷ்டி வராது. ஆகாசத்தில் பச்சி இதுவும் வராது. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். கூரை கூரை. இந்த ரைக்கு என்ன வரும்? இந்த ரைக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக கூரை இந்த ரைக்கு வந்து வீட்டின் கூரை இந்த ரை தான் வரணும். இந்த ரை வந்து கூறப்புடவை. ஆப்ஷன் பி தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்துள்ளனர். உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே. எது கரெக்டாக வரும் ஆன்சர்? பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஊமை கூறும் பொருள் என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல கரெக்ட். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாரா நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக கிணறு வெட்டும்போது பூதம் தானாக வருங்குது அப்படிங்கிற போது அது எதிர்பாராத நிகழ்வு தான் வரணும். ஓகேங்களா? இதே வந்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிற இடத்துல தான் தற்செயல் நிகழ்வு வரணும். சரிங்களா? வானவன் மாதேவி அதனுடைய ஊர் பெயரோட மறு எது? வானவன் மாதேவி மானாம்பதி அப்படிங்கிறதா அதனுடைய ஆன்சர். அடுத்தது அல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல். அல்லும் பகலும். முதல்ல அல்லுக்கு மீனிங் என்ன? அல்லும் பகலும் இரவுன்னு அர்த்தமா? அல்லுனா இரவுன்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்கான்? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? பகல். ஓகேங்களா?
வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. இந்த 4 ஆப்ஷனில் எது வினா எழுத்து? ஏ, யா, ஆ, ஓ, ஆ, உ, ஆ, இ, உ, ஆயா, இ. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. அதில் இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற மாதிரி வருமா? இதுக்கப்புறம் ஓ வரும், அப்புறம் ஏ வரும். கரெக்டுங்களா? இந்த ஏ, யா அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வரும். கரெக்டுங்களா? இந்த ஆ, ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும். இந்த ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும் முதல்லையும் வரும், கடைசியிலையும் வரும். ஐயத்தோட எதிர்ச்சொல். ஐயம்னா டவுட்டுன்னு சொல்லுவோமா? டவுட்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? தெளிவு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியம். இந்த இணைப்புச் சொல்லுக்கு மட்டும் எந்த ஒரு ரூலும் இல்லை. நாம் அந்த பேச்சு வழக்கில் பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த ஆதனால், ஆகையால் அப்படிங்கிறது ஒரே மாதிரியே வரும். அது நம்ம அந்த ஸ்பாட்டில் பண்ணுறது தான் ஆன்சரு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது கொஞ்சம் தவறாக இருக்குது, பார்ப்போம். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை. நோய் அதிகமாக வருது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கிறது கூட கரெக்டு தான். எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவன் பயணம் செய்ய விரும்பலை, ஏன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஏனெனில் எளிமையை விரும்பியவர். இதுவும் கரெக்டு தான். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு அறிவிப்பு. இது செய்தி வாக்கியமாக இருக்கிற மாதிரி கரெக்டாகவும் இருக்குது. மேலும் 2 நாட்கள், அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இதுதான் தவறு. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் அப்படிங்கிறதான் வரணும். ஆகையால் அப்படிங்கிறத இணைப்புச் சொல் வரக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் தவறான இணைப்புச் சொல். அடுத்தது எந்த இணைப்புச் சொல் சரியாக இருக்கும்? முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ், முகிலன் படிக்கவில்லை. முருகன் படித்து முடித்து விட்டான், அதனால் முகிலன் படிக்கவில்லைன்னு வருமா? தப்பு. ஆகையால் அது வராது. ஏனெனில் இதுவும் வராது. ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லு தான் சரியாக இருக்கும். முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. அடுத்தது ஆட்சியாளர். இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி எது? ஆட்சியாளர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொழிற்பெயரோட விகுதி கேட்டிருக்காங்க. முதல்ல தொழிற்பெயர் என்ன? ஆட்சியாளருக்கு ஆட்சி. அப்போ தொழிற்பெயரோட விகுதி எழுத்து என்ன வரும்? சி. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். கொஸ்டின் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கடை என்பதன் சரியான இருபொருள். கடை என்பதன் சரியான இருபொருள். கடைனா முதல்ல கடை, அதாவது அங்காடி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன வரும்? முடிவு. கடைனா முடிவு ப்ளஸ் அங்காடி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர், சமவெளி, லோகஸ்ட், பள்ளத்தாக்கு, ரிச், மலைமுகுடு, ட்ரைப். இதில் சரியான இணை அப்படிங்கும்போது புதர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக திக்கெட்டுன்னு வரும், புதர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. சமவெளிக்கு என்ன வரும்? சமவெளின்னா நம்ம என்ன ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் இல்லையா? ப்ளைன் தோசை சமமாக இருக்குது அப்படின்ட்டு ப்ளைன்னு வரணும். பள்ளத்தாக்கு தான் வேலி அப்படின்னு வரணும். வேலி தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். மலைமுகடுக்கு ரிட்ஜுன்னு வரணும். இந்த ரிட்ஜு இங்கே வரும் மலைமுகடுக்கு. ஓகேங்களா? லோகஸ்ட்னா என்ன? வெட்டுக்கிளி தான் லோகஸ்ட்னு சொல்லுவோம். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது? ஒருமைப்பன்மையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுவாயை பார்க்கணும், அப்புறம் கடைசி வார்த்தையை பார்க்கணும். எழுவாயானது ஒருமையாக இருந்ததுன்னா அதனுடைய பயனிலையும் ஒருமையாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எழுவாய் ஒருமையா? மனிதன்
இங்கே செல்கிறார்கள் பன்மையாக இருக்குது. அப்போ இது தவறு. இங்கே ஒருமையாக இருந்தால் அங்கேயும் ஒருமையாக இருக்கணும், இங்கே பன்மையாக இருந்தால் அங்கேயும் பன்மையாக இருக்கணும். இங்கே பன்மையாக இருக்கா மனிதர்கள், இங்கே செல்கிறார், அப்போ இதுவும் தவறு. மனிதர்கள் மனிதர்கள் செல்கிறார்கள் செல்கிறார்கள், அப்போ இந்த ரெண்டை தான் நம்ம எடுக்கணும். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் அப்படின்னா நிறைய பேர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பல ஊர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா? கரெக்டான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடருங்கிறது அதுதான். ஒரு ஊர் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார்னா என்ன, இசைனா என்ன, மறுப்புனா என்ன, மால்வரைனா என்ன? கொடியனார் அப்படின்னா மகளிர், இசைனா புகழ்னு தெரியும். மறுப்பு அப்படின்னா கொம்பு, மால்வரைனா மால் பெரிய மலை. 3 4 2 1 ஆப்ஷன் டி தான். அடுத்தது வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஒரு தாவரத்தோட வடு மூசு குறும்பை கச்சல் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? பிஞ்சு வகையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் எது? பார் அப்படின்ட்டு வேர் சொல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெயரச்சம். பார்னா பார்த்த, ஆண் தான் முடியணும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? ஓகே, இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டைமில் நீங்கள் ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ ஓல்டு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ. யார் யார் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள்.